இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எங்களுக்கு குழந்த பிறந்து வந்து 6 மாதம் ஆகுது. பாப்பாவுக்கு வந்து இந்த நம்ம குழந்தைங்களுக்கு கடுகு தலகாணின்னு சொல்லுவோம் இல்லையா, கடுகுலேயும் செய்வாங்க, ஒரு சிலவங்க ராகிலேயும் செய்வாங்க. நான் வந்து ராகி வாங்கி ராகிலேயே தலகாணிலேயே தைக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வீட்டில் தலகாணி உரை வந்து இருந்தது. சின்னதாக பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு ராகியை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு நம்ம தலகாணியை கொடுத்துடலாம். இதுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியெல்லாம் கட் பண்ணணுன்றது கிடையாது. தலகாணி ஒரு ஆல்ரெடி ஸ்டிச்சடாகவே இருக்குது. நமக்கு வேணுன்ற சைஸில் மட்டும் கட் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ 4 சைடும் பார்த்திங்கன்னா இப்போ 4 சைடும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஒரு எட்ஜில் வந்து கேப் விட்டுருக்கேன். எதுக்குன்னா நம்ம ராகி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். சுற்றி எதுக்காக தையல் போட்டேன்னா அதுதான் தையல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அது வழியே ராகி வெளியே வந்துடும். அதுக்காக தான் இதை நான் ராகியை உள்ளே கொட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ராகி வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன். நமக்கு இந்த மண்ணெண்ணெய் புனல் இருந்துச்சுன்னா உள்ளே போட்டு ஈஸியாக இருந்திருக்கும். உள்ளே வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஹைட்டுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, நான் கை தையல் போடலான்னு சொன்னேன். நம்ம மிஷின்லேயே தைச்சிக்கலாம். தலகாணிக்காக கட் பண்ண துணியை தைச்சிட்டு நம்ம ராக்கி உள்ளே கொட்டி ஃபுல்லாகவே நம்ம எட்ஜை ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. ஓகே, இங்கே இருந்த துணியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சைடு தான் ஓப்பனாக இருந்த சைடை வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு தலகாணிக்கு வந்து நம்ம உரையாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாப்பா வந்து குப்புற விழுகும்போது திரும்பும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நூல் எடுத்து வாயில் வைப்பாங்க, நூல் கையில் சிக்கிருக்கும். ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால கட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த சின்ன சின்ன நூலெல்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப கொஞ்சம் சேஃபாக இருக்கும். எதுக்காக இந்த உரையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா, அந்த பில்லோ வந்து இந்த கிளாத் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் குவாலிட்டி வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. நல்லா இப்போ நம்ம ஓங்கி இப்போ எடுத்தோன்னா இது பிஞ்சிரும். தெரியுதா உங்களுக்கு விட்டு வருது. அதனால தான் இந்த பில்லோ கவரே போட்டுச்சு. ஏன்னா கொஞ்சம் கை பட்டோ இல்லை ஏதாச்சும் ஊசி மாதிரி போட்டோ அதிலேருந்து ராகி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இதையும் நம்ம ஒரு ப்ரொடக்டராக மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இல்லை யார் நீங்கள் பார்க்குறீங்களோ உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து கற்று வச்சுக்கும் போது நமக்கு வாழ்க்கையில் என்னைக்கே இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது நமக்கு யூஸ் எல்லாம் போகாது. படிப்பு வந்து நமக்கு என்னையுமே கை விடாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ என்னை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 1.5 வருஷமாக வேலைக்கு போகலை. எதனாலன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். பாப்பா பிறந்துட்டாங்க. பாப்பா பிறந்தும் 6 மாதம் ஆகுது. அதனால் வேலைக்கு போக முடியலை. இப்போ நான் இதை போய் எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியுன்ற ஒரு காரணத்தினால பாப்பாக்காக இதை நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் தலைக்கு. பக்கத்தில் கொண்டு போய் டெய்லர்கிட்ட கொடுத்து ஒரு 50லேருந்து 100 ரூபா வாங்குவாங்க. இந்த மாதிரி தலகாணி உரம் அடிச்சு கொடுங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதுல ஒரு 50லேருந்து 100 ரூபா வாங்குவாங்க. இப்போ நான் 50லேருந்து 100 ரூபாயும் மிச்சம் பண்ணிட்டேன். என்னால் வீட்டுக்கு வருமானத்தை கொடுக்க முடியலைனாலும் வர வருமானத்தில் நான் செலவு பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்கள் பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒன்று உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்கும் இதெல்லாம் வந்து வீண் போகாது. உங்களுக்கு வந்து வருமானத்தையும் ஈட்டி கொடுக்கும், இன்னொன்று உங்களுக்கு செலவையும் மிச்சப்படுத்தும்.